உலக சந்தையில் நிலவும் எண்ணெய் விலையின் ஏற்ற இறக்கங்களை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மிகவும் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. TFS Clearance Mega Sale Colombo. Buy one get two on all clothing. எமது அவதானிப்பின்படி கடந்த 2 நாட்களின் நிலைமை உலக போர் சூழலை கருத்தில் கொள்ளும்போது இந்த மாத தொடக்கத்தில் இருந்த நிலைக்கு விலை மீண்டும் வீழ்ச்சி அடைந்து வருவதாகவே எமக்கு தோன்றுகிறது. அதற்கமைய இந்த மாதத்தின் எஞ்சிய நாட்களை பரிசீலித்து இம்மாத இறுதியிலேயே விலை திருத்தம் மேற்கொள்ளப்படும். எனினும் தற்போதைய நிலையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலான விசேட விலை திருத்தம் எதுவும் ஏற்படும் சூழல் தென்படவில்லை. ஏனெனில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர், அதாவது 3 நாட்களுக்கு முன்னர் எண்ணெய் விலை அதிகரித்திருந்த போதிலும் தற்போது கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து எண்ணெய் விலை வேகமாக வீழ்ச்சி அடைந்து வருகிறது. ஆனால் இந்த விலை யுத்தத்துக்கு முன்பிருந்த விலை அளவிற்கு குறையவில்லை. ஜூன் இறுதியில் இருந்த நிலைக்கு மீண்டும் திரும்பும் என்றே தெரிகிறது. அதேபோன்று இம்முறை மோதல் ஏற்பட்டாலும் விநியோக சங்கிலிக்கு எந்த ஒரு சிக்கலும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கமைய விலையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களையே தற்போது காண முடிகிறது. இம்மாத இறுதிக்குள் மீண்டும் ஜூன் மாத இறுதியில் இருந்த அளவிலேயே இந்த விலைகள் ஏற்படும் என்பதே நமது முன்கூட்டிய கண்காணிப்பாகும். தற்போது நாம் கோரும் விலை மனுக்களின் சிறப்பம்சம் என்னவென்றால், அவர்கள் போரின் அந்த சூழ்நிலைகளை முன்கூட்டியே உத்தேசித்துக் கொண்டே விலை மனு கோரல்களில் பங்கேற்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் விநியோக சங்கிலிக்கு எந்த ஒரு விசேட பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் உலக விலை சுற்றன் மாற்றமடைந்தால் அந்த பாதிப்பு இருக்கும். தற்போது நமது நாட்டில் உள்ள இருப்பின் அளவை நோக்கினால் பொதுவாக எங்களிடம் சுமார் 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு நிச்சயமாக உள்ளது. அத்துடன் நான் ஏற்கனவே கூறியது போல விநியோக சங்கிலியில் தற்போதைக்கு எந்த ஒரு தடங்களோ அல்லது வேறு எந்த பிரச்சனையோ இல்லை. எனவே இருப்புகள் குறித்து இந்த நேரத்தில் எந்த ஒரு சிக்கலும் எழவில்லை. இன்னும் 2 வார கால பகுதி உள்ளது. உலக சந்தையின் விலை விவரங்களை பரிசீலித்த பின்னரே எம்மால் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். எனினும் பாரியதொரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது என்பதையே எம்மால் முன்கூட்டி கணிக்க முடிகிறது.